இந்த வருஷம் ஐபிஎல் 2026ல் மும்பை வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்சஸில் ஒரு வரலாறு காணாத ஒரு சம்பவம் ஒன்று படைக்கப்பட்டிருக்கு. அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த மட்டும் ரியான் ரிக்கல்டன் ஒரு அருமையான ஹாஃப் செஞ்சுரியை போட்டு 23 பாலுக்கு 54 ரன் அடித்து மும்பைக்கு இந்தியன்ஸ் டீமுக்கு ஒரு ஹோப் கொடுத்துருந்தாரு. பட் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி அது செஞ்சுரியாக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவரோட மைண்டில் ஓடிட்டே இருந்திருக்கும். எம்ஐ மேனேஜ்மெண்ட் ஆல்சோ. பட் ஆனால் அங்கே நடந்த கதை என்னென்னா, வேறு மாதிரியும் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு ரியான் ரிக்கல்டன். அதாவது அவர் எதிர்பார்த்ததை விட இதை எப்படியாவது செஞ்சுரி மேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் மனதில் எண்ணம். பட் இருந்தாலும் அதை விட தாண்டி ஒரு 23 ரன்ஸு எக்ஸ்ட்ரா அடித்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு அவருக்கு. பட் என்னென்னா 55 பாலுக்கு 123 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாப்புல. அதாவது மேட்சை ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு பால்லேருந்து மேட்ச் எண்டான 20 ஓவர் கடைசி பால் வரைக்கும் ரியான் ரிக்கல்டன் யுவர் மாசிவ் ஹிட்டிங் பிளேயர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. இந்த செஞ்சுரியின் மூலிமா ஐபிஎல்லையே ஃபஸ்ட்டு செஞ்சுரியாக அவருக்கு கிடச்சிருக்கு. மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு பெரிய தேங்க்ஸ் ஃபார் ரியான் ரிக்கல்டன். அவங்களுக்கு நல்ல ஒரு ஹோப் இருக்குது, இவரை ரீட்டைன் பண்ணுவாங்க அடுத்த வருஷம் ஐபிஎல்லில். பட் செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த மட்டும் ட்ரேவிஸ் ஹெட், அதாவது ரொம்ப நாளாக ஃபார்முக்கு வரலன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் கரெக்டான டயத்தில் கரெக்டான மேட்சப்ஸில் ஃபார்முக்கு 30 பாலுக்கு 76 ரன் அடித்து ஒரு தரமான சம்பவத்தை பண்ணாப்புல. அதாவது ஸ்டம்பிளிங், அதாவது வான்கடே ஸ்டேடியத்தையே மும்பை ஃபேன்ஸ் மும்பை மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் சைலன்ஸ் பண்ணாருன்னே சொல்லணும். யார் போட்டாலும் அடி. அதுக்கப்புறமா இவரை நான் சொல்லியே ஆகணும், ஹென்ரிஸ் கிளாசன். என்ன மாதிரி ஒரு சம்பவம். அதாவது அபிஷேக் சர்மா, ட்ரேவிஸ் ஹெட், இஷான் கிஷான் இவங்கெல்லாம் அவுட் ஆனால் எனக்கு என்ன, அண்ட் தென் நிதிஷ்குமார் ரெட்டி 4 பிளேயர் அவுட் ஆனால் எனக்கு என்ன, என்னோடய கேமை நான் ஃபுல் பேக் பண்ணி இன்றைக்கி ஒரு நான் 50 அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணியே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி போட்ட அந்த ஒரு 50 22 பாலுக்கு 50 ரன் அடித்து, அதுலேயும் குறிப்பாக ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பீத் பும்ரா, அதாவது மும்பையோட பவுலிங் தூணே இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேர்த்தோட ஓவரை போட்டு பொழந்து எடுத்துகிட்டா இருந்தால் சொல்லியாகணும். ஒரு சைடு என்னென்னா காட்டாரே அடிச்சுட்டு போன மாதிரி சைலன்ஸாக கிடந்த வான்கடே ஸ்டேடியத்துக்கு சடனாக ஒரு 2-3 விக்கெட் எடுத்து கேமுக்குள்ளே வந்தாங்க. அல்லா கசன்பர் டக்குன்னு உள்ளே வந்தார். பட் இவங்களோட ஓவரை 2 பேர்த்த ஓவரை போட்டு பொழந்துட்டாங்க. அது யாருன்னா இவங்க 3 பேர் தான். அதாவது ட்ரேவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா. ட்ரேவிஸ் ஹெட் பொறுத்தளவு 30 பாலுக்கு 26 ரன்னும், அபிஷேக் சர்மா 24 பாலுக்கு 45 ரன்னும், ஹென்ரிஸ் கிளாசன் 30 பாலுக்கு 65 ரன்னு நாட் அவுட். அதாவது எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்தளவு பேட்டிங் லைனப் இஸ் டூ குட். பட் அந்த லைனப்பில் இஷான் கிஷானும் நிதிஷ்குமார் ரெட்டியும் ஆடலை. பட் அந்த இதில் மேட்சப் பண்ணிட்டாங்க. இவங்க 3 பேர் செமையாக நாக்க ஆடுறதுனால கடைசி வரைக்கும் ஹென்ரிஸ் கிளாஸ் நின்னதுனால எஸ்ஆர்ஹெச் 245 ரன்னு டார்கெட் வச்சுருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ். பட் அதை அசால்ட்டாக அடிப்பாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. அதுலேயும் 18.4 பாலில் அடிப்பாங்கன்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. ஈஸியாக தம்பிங் வின் அப்படிங்கிற மாதிரி விக்ட்ரி. பட் ஃபைனலி மும்பை இந்தியன்ஸை நான் சொல்லி ஆகணும், 8 மேட்சஸ் ஆடிட்டாங்க, 4 பாயிண்ட் தான் இருந்தது. மீதி 6 மேட்சும் அவங்க வின் பண்ணாதான் குவாலிஃபைக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அது ஹை ரேட் ஆஃப் 2 ரேட்டில் ஜெயிக்கணும். பட் ஆஸ் யூசுவல் எஸ்ஆர்ஹெச் ஆன் டாப் 3rd பொசிஷனுக்கு மூவ் ஆன் ஆகிட்டாங்க. பட் ஆக்சுவலி இவங்க குவாலிஃபை ஆகிடுவாங்கன்னு தோணுது. ஏன்னா பேட் கமின்ஸ் உள்ளே வந்துட்டார். இஷான் கிஷன் கேப்டன்சியாக நல்லா இருந்தது. பேட் கமின்ஸ் உள்ளே வந்து இன்னும் வேறு லெவல். ஹார்திக் பாண்டியா என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. பட் இதுதான் மேட்ச் ரிசல்ட்டு. மும்பை இந்தியன்ஸ் 20 ஓவருக்கு 243 ரன்னு 5 விக்கெட் விட்டுருந்தாங்க. பட் ஈஸியாக வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற பட்சத்தில் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாருமே இருந்தாங்க. பட் இருந்தாலும் அதெல்லாம் விட மாட்டேன், நான் இழுத்து பிடிச்சி கொண்டு வந்து கேமை முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தரமான செய்கை பண்ணியிருந்தாங்க. எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் லைனாக 18.4 ஓவரில் 249 ரன் அடிச்சு 4 விக்கெட் இழந்து ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க 6 விக்கெட் வித்தியாசத்தில். பட் ஃபைனல் என்ன, கேரன் பொலாடும் ஹார்திக் பாண்டியா
ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சி வாக்குவாதங்கள். அது என்னப்பா பண்ணுற, என்னப்பா பேட்டிங்கும் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிற, கேப்டன்சியும் ஒன்றும் வரல, பட் பவுலிங் எனக்கு டூ குட், பட் இன்னும் வச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, வாக்குவாதங்கள், கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகி கிரவுண்டுக்கு உள்ளேயே என்ன தான் பண்ணுறது, இன்னும் 6க்கு 6 மேட்ச் எப்படி வின் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஹார்திக் பாண்டியா ஸ்மைல் அகே. பட் இதெல்லாம் ஓகே. பட் இந்த வருஷம் ஐபிஎல்லில் மும்பை இந்தியன்ஸ் டாப் பொசிஷன் 4th பிளேஸ் வரணும்ட்டா 6க்கு 6 மேட்ச் வின் பண்ணோம். பட் குரூசியலாக இருக்க போது வின் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு கொஞ்சம் பொறுத்திருந்தால் பார்க்குறோம். பட் என்னைக்கு பொறுத்தளவு ரியான் ரெக்வல்டன் மாசிவ் செஞ்சுரி அது வேஸ்ட்டாக போயிடுச்சு எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் லைனப்புக்கு. ஏன்னா ட்ரெவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, கென்ரிஸ் கிளாசன் இவங்க 3 பேர் சேர்ந்து ரியான் ரெக்வல்டனோட செஞ்சுரியை துவம்சம் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு செமையாக ஆடுறாரு. மும்பை இந்தியன்ஸ்க்கு பெரிய ஒரு ஹோப் கொடுத்துருந்தாரு. பட்டு அவங்க 3 பேர் ஈஸியாக முடிச்சு விட்டாங்க. பட் ஃபைனலி மும்பை இந்தியன்ஸ் செமிஃபைனல் வருவாங்களா மாட்டாங்களான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.